சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரும் மனு மீதான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் சராமாரியாக பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் எனவும் பல கேள்விகளை அடுக்கடுக்காக நீதிபதிகள் இந்த வழக்கில் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன, முழு விவரங்கள்? வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரி போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்றதான வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது நீதிபதிகள் சரமாரியான கேள்வியை அமைச்சர் தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் முன்வைக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் எத்தனை பேர் சாட்சிகளாக அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக உள்ளனர் என்ற கேள்வியை முன்வைத்த போது 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த வழக்கில் சாட்சிகளாக இருப்பதை மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கும்போது, மேலும் 200க்கும் அதிகமான அரசு அதிகாரிகள் சாட்சிகளாக இருக்கும்போது அவர் அமைச்சராக தொடர்வது எப்படி சரியாக இருக்கும் என்ற நோக்கத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்றும், மேலும் அமைச்சராவதில் செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம் என்றும் சரமாரியான கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இது போன்ற பதவியில் அவர் தொடர்ந்தால் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் எப்படி சாட்சியம் அளிப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்த விவாதத்தில் அமலாக்கத்துறை பொறுத்தவரை அவர் அமைச்சரானதற்கு முன் வரை இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்தவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சி அளித்து வந்தார். குறிப்பாக தடயவியல் துறை அதிகாரி அவர் அமைச்சரானதிலிருந்து அவர் சாட்சியம் அளிக்க முன்வரவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இவற்றையெல்லாம் பாய்த்து பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் உச்சநீதிமன்றம் நேரடியாக கேள்விகளை எழுப்பி இந்த விசாரணையை தற்போது மார்ச் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. அதற்குள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்றும், இன்றைய உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கள் மூலம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதில் சற்றே சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஜாமீன் அளித்திருந்தாலும் அந்த ஜாமீனை ரத்து செய்ய போவதில்லை என தெரிவித்து விட்டாலும் அமைச்சராக தொடர்வதில் அவர் தார்மீக ரீதியாக ஒரு சிக்கல் என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்களால் இன்று ஏற்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய அம்சமாக பார்க்க வேண்டியது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.